Hi guys, welcome back to Upholstery 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா லான்ச் ஆயிருக்க Skoda Karoq பத்தி தான் வந்து ஃபுல்லா டீடைலா இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். குளோபலி வந்து இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கூடி சீக்கிரம் இந்தியாலயும் பார்த்தோம் அப்படினா இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த கார் வந்து பிரீமியம் எஸ்யூவி செக்மெண்ட்ல வருது. சோ பிரீமியம்னால கண்டிப்பா எல்லாரும் லக்ஸரி ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்ப்போம். சோ ரேட்டுக்கு ஏத்த மாதிரி லக்ஸரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்களா அப்படினா வீடியோல டீடைலா ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். புதுசா SportLine வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேரியன்ட் அதாவது நார்மல் வேரியன்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த வேரியன்ட்ல என்ன சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஆட் அப் பண்ணி கொடுத்திருக்காங்க. பிரைஸ் என்ன டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல தெளிவா பாத்துறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற நியூ ஆட்டோமொபைல் லான்ச்சஸ் எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். Skoda Karoq வந்து 2022 மாடல் வந்து கூடி சீக்கிரம் இந்தியால வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் பாக்கும்போது அப்படியே வந்து Skodaல உள்ள Kodiaq தான் வந்து பாக்குற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏனா டிசைன்ல இருந்து எல்லாமே பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட வந்து அப்படியே தான் உங்களுக்கு Kodiaq மாதிரியே தான் இருக்கு. பட் இது பிரீமியம் எஸ்யூவி செக்மெண்ட்ல இருந்து கொடுக்கறனால கொஞ்சம் சேஞ்சஸ் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் லக்ஸரி ஃபீல்மா இருக்கணும்காக லைட்ஸ் இன்டீரியர் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சமா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. டிசைன் ஃப்ரண்ட்ல இருந்து பாக்கும்போது உங்களுக்கு ஓல்ட் வெஹிக்கிள் வந்து ரைட் சைடுல வந்து காமிச்சிருக்கோம். லெஃப்ட் சைடுல வந்து நியூ வெஹிக்கிள் வந்து காமிச்சிருக்கோம். சோ ஹெட்லைட் டிசைன் கொஞ்சம் மாறி இருக்கு. கொஞ்சம் டிசைன் மாத்திருக்காங்க. முன்னாடி உள்ள grill பாத்தீங்க அப்படினா இப்ப லேட்டஸ்ட் Skodaல யூஸ் பண்ற grill வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் தான். பிரீமியம் ரேட் வேணா நினைச்சோம் அப்படினா நீங்க Kodiaqே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வெஹிக்கிள் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சேனல்ல டீடைலா ரிவ்யூ போட்டுருக்கேன். சோ அது மேல லிங்க் கொடுக்கிறேன், போய்ட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. Skoda Karoq ஓட இந்தியா லான்ச் டேட் பார்த்தோம் அப்படினா மிட் 2022 ஜூன் ஆயிரம் உங்களுக்கு நம்ம இந்தியால லான்ச் பண்றதுக்கு. ஏனா Skoda அதுக்கு முன்னாடி ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க. 7 சீட்டர் வந்து லான்ச் பண்ண போறாங்க Skoda Kodiaq. சோ அது முடிஞ்ச அப்புறம் தான் அதை வந்து லான்ச் பண்ணுவாங்க. Skoda Karoq ஓட எக்ஸ்டீரியர் வந்து டிசைன் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு வந்து போனோம்னா வந்து பாத்துடலாம். ஹெட்லைட் டிசைன் பாத்தீங்க அப்படினா LED Matrix Headlamps வந்து கொடுத்திருக்காங்க. முன்னாடி parallel வந்து இருக்கும் உங்களுக்கு DRL. இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு ஹைட் வந்து டிஃபரன்ஸ் பண்ணி வந்து காமிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் வந்து டிஃபரண்ட் லுக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஹெட்லாம்ப் யூனிட் LED DRLs வந்து கீழே இருக்கு. LED fog lamps வந்து கீழே யூனிட் வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஹைட் நல்லா இன்கிரீஸ் பண்ணி வந்து கொடுத்திருக்காங்க fog lampக்கு. ரியர் லைட் பார்த்தோம் அப்படினா Skodaல உள்ள ரெகுலர் லைட் தான் கொடுத்திருக்காங்க. சைடுல மட்டும் வந்து அந்த ஸ்போர்ட்டி ஃபீல்காக வந்து டிஃபரண்டா வந்து கொடுத்திருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படினா Sequential turn indicators வந்து கொடுத்திருக்காங்க. சோ Audi BMW வர மாதிரி உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து அப்படியே லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் போகும். வீல்ஸ் வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்கறாங்க. 17 இன்ச்ல உங்களுக்கு நார்மல் வேரியன்ட்ல எல்லா வெஹிக்கிள்ஸ்லயுமே வந்து கிடைக்குது. இதே ஸ்போர்ட்லைன் நம்ம எடுத்தோம் அப்படினா 19 இன்ச்ல வந்து உங்களுக்கு அலாய் வீல் வந்து கொடுக்கறாங்க. டைமண்ட் கட்டோட டியூவல் டோன் சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சோ எல்லா இன்ச்சஸ்க்கு ஏத்த மாதிரி பாத்தீங்க அப்படினா வீல்ஸ் வந்து இதுல வந்து காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்கிறது வந்து நார்மல் வேரியன்ட்ல வந்து எப்படி வந்து உங்களுக்கு எக்ஸ்டீரியர் இருக்குமோ அது எல்லாமே தான் வந்து பார்க்கறோம். சோ Black finishல பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து டிஃப்யூசர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்டி ஸ்பாயிலர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. சோ ஷார்க் ஃபின் ஆண்டனா உங்களுக்கு டாப்ல இருக்கு. ரியர் ஃபாகர் வித் வைப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருது. இடையில Skoda அப்படி சொல்லிட்டு நேம் வந்து கொடுத்திருக்காங்க. பானோராமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து பார்க்கிறதுக்கு சூப்பராவே இருக்கு. ரெயில் ரூஃபும் பாத்தீங்க அப்படினா ஒரு ஸ்போர்ட் லுக் கொடுக்கறாங்க. சில்வர் கலர் கொடுத்திருக்காங்க. ஆட்டோ சென்ஸ் டெயில்கேட் ஓபனர் வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் உங்களுக்கு டிக்கி ஓபன் பண்ண. கீலெஸ் என்ட்ரி இது வந்து இதுல வந்து உங்களுக்கு அவேலபிளா இருக்கு. சைடுல மிரர்ஸ் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோல்டபிள் ORVMs வந்து கொடுத்திருக்காங்க. குரோம் லைனிங் வந்து உங்களுக்கு சைடுல வந்து போகுது. இது எல்லாமே நார்மல் வேரியன்ட்ஸ்ல வர்றது. எக்ஸ்டீரியரோட ஹைலைட்ஸ் தான் வந்து காமிச்சிருக்கோம். நார்மல் வேரியன்ட்ஸ்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்டீரியர்ல வந்து கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு இதுல தெளிவா காமிச்சிருக்கோம். இது வந்து ஸ்டைல் வேரியன்ட், அதாவது வந்து நார்மல் வேரியன்ட்ல ஹையர் எண்ட் வந்து உங்களுக்கு இன்டீரியர் எப்படி இருக்கும் உள்ள அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்துடலாம். உள்ள பார்த்தோம் அப்படினா ஃபினிஷ் வந்து உங்களுக்கு சீட்டா இருக்கட்டும் டோர் எல்லாமே வந்து உங்களுக்கு டியூவல் டோன் கலர்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ எல்லாமே வந்து பார்க்கிறதுக்கு வந்து நல்லாவே இருக்கு. அட்ராக்டிவா எப்படி வந்து ஒரு பிரீமியம் எஸ்யூவி வந்து கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. லெதர் சீட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சைடுல டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து எல்லாமே குரோம்ல கொடுத்திருக்காங்க. ஃபினிஷே வந்து பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. பின்னாடி ரியர்ல வந்து உங்களுக்கு 3 சீட்ஸும் பாத்தீங்க அப்படினா ஹெட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருது. வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ ஒவ்வொன்னும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வரது தான் வந்து ஸ்போர்ட்லைன் வேரியன்ட். சோ இதுல பார்த்தோம் அப்படினா என்ன சேஞ்சஸ்லாம் இருக்கு அப்படினா வந்து கிளாஸ் ஃபினிஷ்ல பார்த்தோம் அப்படினா Black கலர்ல வந்து grill வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. பின்னாடி குரோம் லைனிங் எல்லாமே பாத்தீங்க அப்படினா Black ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. ஆல் Black இன்டீரியர்ஸ் வந்து கிடைக்குது. சோ ஸ்போர்ட்லைன்னாலே மேஜரா பார்த்தோம் அப்படினா நம்ம வந்து அந்த ரெட் லைனோட ஃபுல்லா Blackல ஃபினிஷ் பண்றது தான் வந்து இப்ப நார்மலா எல்லா வெஹிக்கிள்ஸ்லயும் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபுல்லா இன்டீரியர்ஸ் வந்து Blackல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. 19 இன்ச்ல டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்கறாங்க. இது வந்து ஸ்போர்ட்லைன்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். டைமென்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படினா ஸ்போர்ட்லைனால கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகுது. சோ அதுக்கான டைமென்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். ஸ்போர்ட்லைன் தான் வந்து உங்களுக்கு ஹையர் வேரியண்டா இருக்க போகுது கண்டிப்பா. சோ அதுல என்ன சேஞ்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படினா ஸ்போர்ட்லைன் பேட்சிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாமே Blackல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அதாவது குரோம் லைனிங் கொடுக்கிறது எல்லாமே Blackல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இன்டீரியர்ஸ் எல்லாமே Blackல வந்து கிடைக்குது உங்களுக்கு. ஸ்போர்ட்லைன் ஸ்டீரிங்ல பேட்சிங் வந்து கொடுத்திருக்காங்க. பின்னாடி நேம்ஸ் இருக்கட்டும் Skoda Karoq எல்லாம் எழுதிருக்கிறது பார்த்தோம் அப்படினா நார்மல் வேரியன்ட்ல சில்வர்லயும் இதுல வந்து உங்களுக்கு
உங்களுக்கு ஃபுல்லா பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. பம்பர் கீழயும் பாத்தீங்க அப்படின்னா அதுல பிளாக்ல வரும். இதுல வந்து உங்களுக்கு பெயிண்ட்லயே வந்து கொடுத்துறாங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட் லைன்ல கிடைக்க போறது. சோ அது எல்லாமே நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். சோ ஒன்னொன்னு பாத்துக்கோங்க. ஸ்போர்ட் லைன் தனியா சொல்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அதுல தான் நமக்கு 7 ஸ்பீட் DSG ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து கிடைக்கும். சோ அது ரொம்ப சூப்பராவே இருக்கும் டிரைவ் பண்றதுக்கு. நியூ ஸ்கோடா கராக்கோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒன்னொன்னு வந்து பார்த்தலாம். 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்திருக்காங்க. ஹேண்ட்ல வந்து உங்களுக்கு வார்மிங் ஆப்ஷனோட வந்து கிடைக்குது. சோ யூஎஸ்னால அப்படி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு 10 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சப்வூஃபர் வந்து டிக்கில வந்து வச்சிருக்காங்க. டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து 10.25 இன்ச்ல டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராவே இருக்கு. உங்களுக்கு அதிலேயே பார்த்தோம் அப்படினா வந்து சூப்பரா எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். விர்ச்சுவல் காக்பிட் நம்ம வந்து சொல்லுவோம். அதிலேயே உங்களுக்கு மேப் பாத்தீங்க அப்படினா இன்டகிரேட் பண்ணி வந்து கொடுத்துறாங்க. சோ நீங்க லெஃப்ட்ல திரும்பி சென்ட்ரல் கன்சோல பார்க்கணும் தேவையில்லை. அதிலேயே நீங்க பாத்துக்கலாம். சென்ட்ரல் கன்சோல் வந்து உங்களுக்கு 9.2 இன்ச்ல டச் ஸ்கிரீன் வந்து கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டு ஃபங்க்ஷனுமே அதுல வந்து அவைலபிளா இருக்கு. ஸ்கோடா கனெக்ட் ஆப் வந்து போன்ல நம்ம வச்சிருந்தோம் அப்படினா ஈஸியா நீங்க வந்து வெஹிக்கிள ஃபுல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏசில இருந்து எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது போக டிரைவிங் பாத்தீங்க அப்படினா எல்லாமே தெளிவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுல இருந்து சென்ட்ரல் கன்சோல்ல இன்பில்ட் மேப் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நேவிகேஷன் ஈஸியா பார்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஆம்பியன்ட் லைட்டிங் பாத்தீங்க அப்படினா டேஷ்போர்ட் ஃபுல்லா வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு கலர் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா சென்ட்ரல் கன்சோல்ல செலக்ட் பண்ணிக்கலாம். அது போக டிரைவ் மோட்ஸ் பார்த்தோம் அப்படினா நிறைய வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா 4 இருக்கு. எக்கோ, கம்ஃபர்ட், நார்மல், ஸ்போர்ட் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. 3 ஜோன் ஏர் கண்டிஷனிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் ஏசி. வயர்லெஸ் சார்ஜிங் வந்து இதுல வந்து அவைலபிளா இருக்கு. அது போக ஃப்ரண்ட்லயே வந்து உங்களுக்கு 12 வோல்ட் சார்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படினா கன்வென்ட்டா வைக்கிற மாதிரி எல்லாமே சூப்பரா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க ஸ்மார்ட்டா. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து கொடுத்திருக்காங்க ஆட்டோ ஹோல்ட் ஆப்ஷனோட. சோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அம்பர்லா ஹோல்டர் வந்து கொடுத்திருக்காங்க அண்டர் சீட்ல. சோ அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் வைக்கிறதுக்கு. ரியர்ல ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரியர்ல உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து கிடைக்குது. இது ஃபாரின்னால மேபி இந்தியால வந்து அது மிஸ் அவுட் ஆகலாம். ஆல் டைப் ஆஃப் சார்ஜிங் போர்ட் வந்து அவைலபிளா இருக்கு. மேபி நம்ம இதுல சி டைப் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். ரியர்ல ஆர்ம்ரெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. கப் ஹோல்டர் ஆப்ஷனோட. அது வந்து சூப்பரா இருக்கு. சீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா ஒரு ட்ரே மாதிரி இருக்கு. அதுலயே நீங்க வந்து கன்வென்ட்டா இதனால வந்து வச்சுக்கலாம். இன்டீரியர் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதுக்கான ஹைலைட்ஸ் தான் இந்த இமேஜ்ல வந்து காமிச்சிருக்கேன். ஃபுல்லா பாத்துக்கோங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படினா 521 லிட்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப கன்வென்ட்டாவே இருக்கும். லாங் டிரைவ்லாம் போறதுக்கு சூட்கேஸ்லாம் நல்லா வச்சுக்கலாம். சீட்ஸை வந்து நீங்க முன்னாடி வந்து கவுத்தி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படினா நீங்க வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி 1810 லிட்டர்ஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிக்கி வந்து அவ்வளவு பெருசாவே இருக்கும். சீட் பாத்தீங்க அப்படினா ரிமூவபிள் சீட்ஸ் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. 60-40 மாதிரி இல்லாம 3 சீட்டுமே வந்து தனித்தனியா வந்து ரிமூவ் பண்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. பட் இந்தியால இப்படி கிடைக்குமா அப்படின்றது வந்து டவுட் தான். வெஹிக்கிள் லென்த் நல்லா இருக்கனால உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து சூப்பராவே வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வெஹிக்கிளோட இன்ஜின் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம் அப்படினா ஃபாரின்ல வந்து உங்களுக்கு யூஎஸ்ல வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியால பார்த்தோம் அப்படினா மேபி 1.5 லிட்டர்லயே உங்களுக்கு 2 லிட்டர்லயே இதை வந்து லான்ச் பண்ணுவாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்திருக்கேன் பாத்துக்கோங்க. ஸ்கோடா கராக்ல வந்து அடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க. ரேடார் சென்சார்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நிறைய டிரைவிங் சேஃப்டிஸ் வந்து வெஹிக்கிள்ல வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. XV700, MG ஆஸ்டர் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கார்ல வந்து அவைலபிளா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து க்ரூ ப்ரொடக்ட் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லி ரியலி சரி ஏதாவது வந்து மாடு நாய் குறுக்க வருது அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து அசஸ் பண்ணி வந்து வெஹிக்கிளை நிப்பாட்டிடும். எமர்ஜென்சி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு 4 சைடும் பாத்தீங்க அப்படின்னா சென்சார்ஸ் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆயிட்டே இருக்கும். ட்ரெய்லர் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு பின்னாடி ஒரு ட்ரெய்லர் வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அது கன்வென்ட்டா கரெக்டா வந்து இடிக்காம போகுதா அப்படின்னு. அடாப்டிவ் லைன் அசிஸ்ட் கரெக்டா வந்து நம்ம லைன்ல வந்து போயிட்டு இருக்கோமா சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்கு. டிராபிக் சிக்னல் அசிஸ்ட் அதாவது எவ்வளவு ஸ்பீடு போட்டிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து வெஹிக்கிள் வந்து மெயின்டைன் ஆகும். டிராபிக் ஜாம் அசிஸ்ட் அதாவது ஹெவியா வந்து போயிட்டு இருக்க டிராபிக்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு சென்சார் ஒர்க் ஆகும். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ முன்னாடி உள்ள வெஹிக்கிள் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி க்ரூஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். சைடு அசிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து சேஃப்டிக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ரியர்ல உங்களுக்கு 5 சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால பார்க் அசிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள்ல சூப்பரா வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸ் தான் அடாஸ் ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிள்ல உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. டிரைவிங் ஃபீச்சர் மட்டும் இல்லாம 9 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்கோடா எப்பயுமே வந்து உங்களுக்கு சேஃப்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா வச்சு வெஹிக்கிள் டிசைன் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி டிசைன் பண்ணனால உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க NCAPல. சோ கண்டிப்பா உங்களுக்கு சேஃப்டிக்கு இந்த வெஹிக்கிள் வந்து நீங்க நம்பி வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஜெர்மன் ப்ராடக்ட் எப்பயுமே வந்து உங்களுக்கு சேஃப்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்து ஆடியா இருக்கட்டும் வோல்க்ஸ்வாகன் ஸ்கோடா இந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாடி ஸ்ட்ரென்த் வந்து செம ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதனால கிராஷ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா வந்து சேஃப்டி உள்ள இருக்கவங்களுக்கு பேசஞ்சருக்கு கண்ணை மூடிட்டு சேஃப்டி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டின்றவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கண்டிப்பா வந்து செட் ஆகும். ஸ்கோடா கராக் வர செக்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரீமியம் SUV ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்ல வந்து சொல்லியிருந்தேன். நம்ம இந்தியால காம்படிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு டாடா ஹாரியரா இருக்கட்டும் இல்ல MG ஹெக்டர் இந்த மாதிரி செக்மெண்ட்ல தான் வந்து கண்டிப்பா இது வந்து காம்படிட் பண்ணும். சோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வெஹிக்கிள் வந்து ஒர்த்தான் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஒர்த் தான். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து எக்ஸலண்டா லக்ஸரியஸா வந்து கொடுத்திருக்காங்க. இதே ஃபியூச்சரோட இந்தியால லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பிரைஸும் கண்டிப்பா கூட இருக்கும். வெஹிக்கிளும் சேஃப்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் 1 வந்து இருக்கும். ஸ்கோடா கராக்கோட வேரியன்ட் லைனப் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் வேரியன்ட் லைனப்போட தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ பேசிக் மாடல்ல இருந்து உங்களுக்கு டாப் மாடல்
பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 3 மாடல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ், அடுத்து ஆம்பிஷன், அதுக்கப்புறம் ஹையர் மாடல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைல். அப்புறம் புதுசா ஒரு வேரியன்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்போர்ட்லைன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஸ்கோடா எல்லா வேரியன்ட்ல வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. டோட்டலா வந்து 4 வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஸ்கோடா கொராக்ல. இந்தியாவில் அதிகமா ஸ்கோடாவும் வோல்க்ஸ்வாகனும் சேல்ஸ் ஆகிறது காரணம் என்ன அப்படின்னா பாடி ஸ்ட்ரென்த், சேஃப்டி அதுதான் வந்து கன்சிடர் பண்ணி வந்து வாங்குவாங்க. அது போக இன்ஜின் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து DSG சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக். அது பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பவர் எல்லாமே வந்து உங்களுக்கு வெஹிக்கிளில் வந்து சூப்பராகவே இருக்கும். அந்த டிரைவே பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் வெஹிக்கிளோட வந்து உங்களுக்கு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். இந்தியாவில் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோடாவும் வோல்க்ஸ்வாகனும் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து புதுசாக வந்து நிறைய வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கோடாவில் வந்து ஸ்லைவியா வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. குஷாக், அப்புறம் உங்களுக்கு டைகன் பார்த்தோம் அப்படின்னா வோல்க்ஸ்வாகன்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ ரீசென்ட் ட்ரெண்டோட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபியூச்சர்ஸோட வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கோடாவும் வோல்க்ஸ்வாகனும் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஏன்னா பழைய லைனப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ஓல்டு ஃபியூச்சர்ஸோட வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நேமுக்காக மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து போயிட்டு தவிர ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. அதாவது ஸ்கோடாவும் சரி உங்களுக்கு வோல்க்ஸ்வாகனும் ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக கொடுத்தனால வந்து சேல்ஸ் டிராப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து முடிச்சுட்டு இப்போ வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அட்ராக்டிவ் ஃபியூச்சர்ஸோட இந்தியனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசென்ட் ட்ரெண்ட்ல வந்து எல்லாமே வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கோடாவும் வோல்க்ஸ்வாகனும் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கார் வந்து இந்தியாவில் லான்ச் ஆனோடனே கண்டிப்பா நம்ம சேனல்லே வந்து வீடியோ வந்து கண்டிப்பா வந்து போடுவேன். அதனால மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா உடனே நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ அப்டேட் வந்து மீட் பண்றேன். Thank you for watching.